ஒரு நபித்தோழர் வருவார், யா ரசூலல்லாஹ் வல்லாஹி இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நாங்கள் உங்களை அதிகம் நேசிக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் கவனமாக கவனியுங்கள். அவரை பார்த்து சொல்லுவாங்க, ரொம்ப ஆர்வத்தில் சொல்லாதீங்க, இல்லை நபி அல்லாஹ்வுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன். கவனமாக பேசுங்கள், இல்லை நபி அல்லாஹ்வுக்காக நான் உங்களை அதிகம் நேசிக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த வார்த்தை உண்மையாக இருந்தால் மடையை உடைத்து விட்டால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதை போன்று உன் வாழ்க்கையில் அல்லாஹ் சோதனையை கொடுத்து கொண்டே இருப்பான். நீ பொறுமையாக இருக்க வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம்? நாம தான தொழுகிறோம், நாம தான நோன்பு நோக்கிறோம், நாம தான ஹலால் ஹராம பேணுறோம். ஏன் அல்லாஹ் எங்களை போட்டு கண்ணீர் வடிக்க வைத்திருக்கிறார்? இதா ஹப்பல்லாஹ கௌமன் இப்தலாஹும், ஸஹீஹுல் புகாரி. யாரை அல்லாஹ் நேசிப்பானோ அவர்களைத்தான் அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பார். நண்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் அல்லாஹ்வின் தூதரை எப்படி அழைப்பார்கள் என்றால் ஹபீபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய காதலர், அல்லாஹ்வுடைய காதலர், நேசன். அனா கராஉ பிபாபில் ஜன்னah, ஸஹீஹ் முஸ்லிம். நாளைக்கு நான் தான் மறுமையில் முதன்மையாக சுவனத்தை தட்டுவேன். நான் சுவனத்தை தட்டி திறந்தால்தான் எல்லோரும் சுவனம் நுழைய முடியும், அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். அந்த அல்லாஹ்வின் தூதர் அதிகம் அல்லாஹ்வின் தூதரை அல்லாஹ் நேசித்தார். அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு குழந்தைக்கு ஒரு பெரிய சோதனை என்னங்க, அந்த புள்ள பிறந்து வரும் பொழுது அந்த புள்ளை இந்த ரெண்டு கையில தாங்கக்கூடிய வாப்பா தகப்பன் இல்லாமல் இந்த உலகத்துல பிறக்கிறது. ஒரு குழந்தைக்கு ஒரு பெரிய சோதனை. என்ன சோதனையா இருக்கும்? குழந்தை பெறும் பொழுது அந்த குழந்தைய வாப்பா தாங்காமல் அனாதையான ஒரு குழந்தையாக வேறு ஒருவர் தாங்குவது. அல்லாஹ்வின் தூதர் 6 மாத கருவாக வயிற்றில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாப்பா கபரில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார். உடன் பிறந்த சகோதரர்கள் என்று யாரும் கிடையாது. சரி, ரசூலுல்லாஹ் பிறந்துட்டாங்க. பிறந்த உடனே ஒரு குழந்தை, அந்த குழந்தை என்ற அந்த பருவத்தை தாண்டக்கூடிய வயது எதுவாக இருக்கும்? ஒரு சிறுவன், சிறுமி, ஒரு 6 வயது. அதனாலதான் அன்றைய காலத்தில் எல்லாம் 6 வயதுல ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. காரணம் என்ன? அந்த குழந்தை என்ற பருவத்தை கடக்கக்கூடிய ஒரு வயது ஒரு 6 வயது தான். ரசூலுல்லாஹ்விற்கு 6 வயதாக இருக்கும் பொழுது அந்த பிஞ்சி கரத்தால் தன்னுடைய உம்மாவிற்கு கபரில் மண்ணை அள்ளி போட்டார்கள். அதுக்கு பிறகு ஒரு குழந்தைக்கு பெரிய உறவு என்று யார் இருக்கும்? பாட்டன், தாத்தா. ரசூலுல்லாஹ்வுடைய தாத்தா பாட்டன் அபூ தாலிப், அப்துல் முத்தலிப். 2 வருஷம் தான் வாழுகிறார். நபியினுடைய 8வது வயதில் தன்னுடைய பாட்டனுக்கும் தன்னுடைய கையால் கபரில் மண்ணை அள்ளி போடுகிறார்கள். 8 வயதாக இருக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய நிலைமை என்ன தெரியுமா? அரவணைப்பதற்கு தாயும் இல்லை, முத்தமிடுவதற்கு தகப்பனும் இல்லை, நேசம் பாராட்டுவதற்கு பாட்டனும் இல்லை, உரிமை கொண்டாடுவதற்கு சகோதரர்களும் இல்லை. முழு அனாதையாக மக்காவினுடைய வீதியில் அந்த குழந்தை நடந்தது. அதற்கு பிறகு திருமணம். 7 குழந்தைகள். ருக்கையா, ஜைனப், ஃபாத்திமா, ருக்கையா, ஜைனப், உம்மு குல்சும், ஃபாத்திமா. 4 பெண் குழந்தைகள். காசிம், அப்துல்லா, இப்ராஹிம் 3 ஆண் குழந்தைகள். இந்த 7 குழந்தைகளில் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 குழந்தைகளுக்கு தன்னுடைய கையால் கபரில் மண்ணை அள்ளி போட்டார்கள். தன்னுடைய கையால தான் 6 குழந்தைகளுக்கு கபரில் மண்ணை அள்ளி போட்டார்கள். ரசூலுல்லாஹ் மரணிக்கும் பொழுது ஒரே ஒரு குழந்தை, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ் மரணித்த 6வது மாதம் ரமதானினுடைய மாதத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் கபரில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருவில் இப்படி நடந்து போகும் பொழுது, ஸஹீஹ் முஸ்லிம், தம்ரத்தன் வாஹிதா, ஒரு பேரித்தம்பழம் கீழே கிடக்கும் மண்ணில். அந்த பேரித்தம்பழத்தை ரசூலுல்லாஹ் எடுத்து அப்படி தட்டுவாங்க. வாழ்க்கையில் என்னைக்காச்சும் இது மாதிரி எல்லாம் நாங்கள் சோதனை அனுபவித்திருக்கிறோம். சின்ன ஒரு சோதனை இல்லை, பெரிய சோதனையாக கூட இருக்கலாம். நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், அல்லாஹ் எங்களை கைவிட்டு விட்டான். وَمِنَ النَّاسِ مَن يَعْبُدُ اللَّهَ عَلَى حَرْفٍ فَإِنْ أَصَابَهُ خَيْرٌ اطْمَأَنَّ بِهِ وَإِنْ أَصَابَتْهُ شَرَّاءٌ انقلب وجهه خسر الدنيا والآخرة ذلك هو الخسران المبين. மனிதர்களில் இப்படியும் சிலர் அல்லாஹ்வை வணங்குவார்கள்,
ஓரத்தில் நின்று வணங்குவான். அவனுக்கு இன்பத்தை கொடுத்தால் அல்லாஹுவை புகழுவான், அவனுக்கு சோதனையை கொடுத்தால் அல்லாஹுவை விட்டு முகத்தை திருப்புவான். உலகத்திலும் நஷ்டத்திற்குரியவன், நாளைக்கு மறுமையிலும் நஷ்டத்திற்குரியவன். அந்த பேரித்தம்பளத்தை ரசூலுல்லாஹ் எடுப்பார்கள். அனசே, இந்த பேரித்தம்பளத்தை வயிறு இப்பொழுது விரும்புகிறது. காரணம், பசித்து ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இந்த குப்பையில் இருக்கக்கூடிய பழத்தை திங்கலான்னு நான் நினைக்கிறேன், என்றாலும் இது ஜக்காத்தினுடைய பழமாக இருக்குமோ என்று எனக்கு பயம் ஏற்படுகிறது என்பதாக அந்த பழத்தை தட்டி ஒரு இடத்துல வைத்து விட்டு அல்லாஹ்வின் தூதர் நடக்க ஆரம்பிப்பார்கள். இப்படி ஒரு வாழ்க்கையில் எங்கேயாச்சும் குப்பையில் கிடந்த ஒரு உணவை எடுத்து தட்டி, இந்த உணவு எனக்கு தேவைப்படுகிறது என்று அல்லாஹ் ஒரு சூழலை நம்ம யாருக்காவது ஏற்படுத்தி இருக்கிறானா? அஷ்ரஃபுல் ஹல்க், படைப்புகளில் சிறந்தவர், ஹபீபுல்லா, அல்லாஹ்வுடைய நேசர், இமாமுல் முவஹ்ஹிதீன், ஏகத்துவவாதிகளினுடைய தலைவர், இமாமுல் முத்தகீன், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களினுடைய முதன்மையானவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குப்பையில் இருக்கக்கூடிய பேரித்தம்பலத்தின் பக்கம் தேவையாகக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் சோதித்தார்.